இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டியில் இருக்கிற ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ராவல்பிண்டியை பொறுத்த வரைக்குமே அது கடைசியாக 2006 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன் டே மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஷைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைனாலுமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ராக்கில் அவங்களுக்கு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன தான் ட்ராக் வைஸ் பர்ச்சேஸ் இருந்தாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லைன் அண்ட் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கும். பட் இங்கே இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்க்கணும். அது என்னன்னா வெதர் ரிப்போர்ட். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மழை வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளவுடியாக இருந்தாவே ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கண்டிப்பாக இன்னுமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். அது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். மேபி அந்த அளவுக்கு க்ளவுடியாக இருந்ததுன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசஸை ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணுற பேட்ஸ்மேன்ஸ் பார்த்து ஆடணும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ பால், அதாவது ஒரு 5 to 6 ஓவர் இல்லை 8 ஓவர் வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்து ஆடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். எஸ், அங்கே ஸ்பின்னர்ஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்த பிறகு தான் ஓரளவுக்கு கன்க்ளூஷன் வர முடியும். ஏன்னா இங்கே வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கலாம் தான். எஸ், 2006 தான் கடைசியாக நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்றது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சாவது பார்க்கணும். ஸோ இந்த பயோலேட்டரல் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கில் தான் நடக்க போகுது. மேபி இன்னும் கொஞ்சம் போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ளே வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து மைண்டில் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக விக்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாகும். அப்படி டயர்டாகக்குள்ள ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சப்போர்ட், அதாவது நியூட்ரல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறத்துக்குண்டான ஒரு வாய்ப்பும் இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். ஃபக்கர் ஜமான், இமாமுல் ஹக், பாபர் ஆசம், முகமது ஹஃபீஸ், ஹாரிஸ் சொஹைல், முகமது ரிஸ்வான், இமாத் வசீம், உஸ்மான் குவாதிர், ஷஹின் அஃப்ரிடி, வஹப் ரியாஸ், ஹாரிஸ் ராஃப். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷதாப் கான் வந்து மிஸ் ஆகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளாட மாட்டார் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக பாகிஸ்தான் தரப்பில் வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு லெக் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதுனால ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளாட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வைஸ் கேப்டனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். பட் ஆனால் இப்போ அவர் இல்லாத நிலமையில் யார் வைஸ் கேப்டன் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் தெரியல. பட் இருந்தால் அவர் வந்து கன்ஃபார்மாக விளாட மாட்டார். ஸோ அது மட்டும் தெரியும். ஸோ அவருக்கு பதிலாக ஒரு உஸ்மான் குவைதிர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விளாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முகமது ஹஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு சீரியஸ், இந்த ஒரு பைலேட்ரல் சீரிஸை மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார், பாபர் ஆசம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் ஆடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ எஸ், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு தரணுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் பாபர் ஆசாம் அதுக்காகவே கீழே இறங்கி ஆடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிக்கிற அளவில் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஜிம்பாப்வேயோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். பிரெண்டன் டெய்லர், சிபாபா, கிரேக் எர்வின், சீன் வில்லியம்ஸ், சிக்கந்தர் ராசா, எல்டன் சிக்கும்புரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் சாரி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. ரயன் பிரல், மசகட்ஸா, டெண்டை சட்டாரா, மும்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முசரா பெனி. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. டொனால்ட் ட்ரிப்பான் ஒருத்து. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 261, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 254. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஃபக்கர் ஜமான், பாபர் ஆசம், முகமது ஹஃபீஸ், பிரெண்டன் டெய்லர், சீன் வில்லியம்ஸ், சிக்கந்தர் ராசா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பிரெண்டன் டெய்லர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வச்சு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது ரிஸ்வான். ஸோ ரிஸ்வானை பொறுத்த வரைக்குமே நான் எப்பயுமே அவரை பற்றி வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் ரேட் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க எபிலிட்டி. ஸோ வந்து மேட்ச் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். டொமஸ்டிக் ரெக்கார்டாக இருக்கட்டும், ரீசெண்ட் டைம்ஸாக வந்து டெஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
டீசெண்டான ஒரு ஸ்டாட்ஸாக தான் இருக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே நான் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் அதுதான் சொல்கிறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒன் சைடராக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நான் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா ஸோ அது வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான். பட் எபிலிட்டி வைஸ் ஸோ அவர் உங்களோட டீமில் நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெண்டன் டெய்லர் ஒரு டிஃபால்ட்டான ஒரு சாய்ஸ்ன்றேன். மேபி நீங்கள் வந்து அவரை கிராண்ட் லீக் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பாபர் ஆசம், ஃபக்கர் ஜமான், கிரைக் எர்வின். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இமாத் வசீம், முகமது ஹஃபீஸ், சிக்கந்தர் ரசா, சீன் வில்லியம்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷஹீன் அஃப்ரிடி, உஸ்மான் குவைதர், வஹப் ரியாஸ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாபர் அசாமை கேப்டனாகவும் சீன் வில்லியம்ஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாபர் அசாமை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஸோ நான் சொல்லணுமான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 3 ஃபார்மேட்லேயுமே அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 2லேருந்து 2.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு ஒன் டே மேட்ச் விளையாடி. கிட்டத்தட்ட போன அக்டோபர் மந்த்து நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, செப்டம்பர் ஆர் அக்டோபர் மந்த் தான் ஸ்ரீலங்கா கூட ஒரு சீரியஸ் பைலேட்டரல் சீரியஸ் நடந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாண்ட கடைசி மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை கேப்டனாக வந்து டீமுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சீரியஸாக கேப்டன் பண்ண போகிறார். கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு அவர் கேப்டனாக சொல்லி இப்போ தான் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு பைலேட்டரல் சீரியஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 115 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட அடிப்பார். ஸோ ஒரு செம்ம கன்சிஸ்டண்டான ஒரு பிளேயர். எஸ் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பாபர் அசாம் தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்காக ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ஸோ அது இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அடுத்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசனையாக தான் இருந்தது. ஸோ ஒரு பாகிஸ்தான் சைடு இருக்க ஒரு பேட்ஸ்மேன் இல்லை பவுலர் கூட போயிடலாமான்னு ஒரு கட்டத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சேன். ஏன்னா நான் வந்து பொதுவாக பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸில் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷஹீன் அஃப்ரிடியை நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு லீட் பவுலராக வந்து விளையாட போகிறார் ஷஹீன் அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பிக் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு வைஸ் கேப்டனாக போட்டிங்கன்னா பெரிய அளவில் பவுலர்ஸ் கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ விக்கெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் மற்றபடி ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்து அவரை அந்த மாதிரி ஒரு பவுலரை வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யோசிக்கணும். மேபி நீங்கள் வந்து பவுலர் வந்து தாராளமாக கேப்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த பவுலராக நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணக்கூட இப்போ வந்து இதே ஷஹீன் அஃப்ரிடியை பெரிய அளவில் பிக் பண்ணலாம். ஒரு 30% தான் பிக்கிங்கில் இருக்காரு, இல்லை ஒரு 40% தான் பிக்கிங் இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு பவுலருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ அதிகமாக பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸை நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குது. அது உங்களோட ஆப்போனன்ஸுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கே போகிறதா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்படி வைஸ் கேப்டன் சாய்ஸ் போடலாம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிக்ஸ் ஆனது சீன் வில்லியம்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா சீன் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன் அட் த சேம் டைம் ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். இங்கே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ சீன் வில்லியம்ஸை தான் போடணுமா, இங்கே சிக்கந்தர் ரசா இருக்காரு, ஸோ அவரை நாங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டிங்கையும் வந்து கன்சிடர் பண்ணேன். பேட்டிங் கன்சிடர் பண்ணக்குள்ள சிக்கந்தர் ரசாவோட சீன் வில்லியம்ஸ் ஹெட் இல்லை, ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா தூரமாகவே இருக்கார். பட் வித் த பால் வந்து பார்த்தீங்கன்னா சீன் வில்லியம்ஸோட ராசா எஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பவுல் பண்ணுவார். பட் இருந்தாலும் நான் வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் பண்ணி பார்க்கல. எனக்கு வந்து சீன் வில்லியம்ஸ் ஒரு பெட்டரான ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தார். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக விக்கெட்ஸ் இருந்தால் கூட ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 50 ஓவருமே கேரி பண்ணி கொண்டு போகிற எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சீன் வில்லியம்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீன் வில்லியம்ஸ்க்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களோட ஆப்போனன்ஸ் கொண்டு எல்லாருமே யோசிக்கிறது பாகிஸ்தான் தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம். பட் இருந்தாலும் அப்படி யோசிக்கல நீங்களும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு 95% பீப்புள் அந்த இது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஜிம்பாப்வேன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே எடுத்திருக்க இந்த 4 பிளேயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்க. அதாவது சிக்கந்தர் ரசா, சீன் வில்லியம்ஸ், கிரைக் எர்வின், பிரெண்டன் டெய்லர். ஸோ பிரெண்டன் டெய்லர் பற்றி நான் சொல்லவே தேவை உங்களுக்கு தெரியும். பட் கிரைக் எர்வினை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். பட் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க. பட் தெரியலனா தெரிஞ்சுங்க. கடைசி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைக் எர்வின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. மேபி நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிரைக் எர்வினை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைக் எர்வின் இருப்பார். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிக்கந்தாஸ் பற்றியும் சீன் வில்லியம்ஸை பற்றியும் நான் வந்து பெரிய அளவில் சொல்ல தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்னோட ஒரு காம்பினேஷன் வந்து பாபர் அசாம் அண்ட் சீன் வில்லியம்ஸ். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து 7 பிளேயரையும் ஜிம்பாப்வேலேருந்து 4 பிளேயரையும் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மேபி ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சாங்கன்னா ஸோ ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கன்றது நம்ம கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து 7 பிளேயரும் ஜிம்பாப்வேலேருந்தும் 4 பிளேயரும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்.
அடுத்து டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பிரெண்டன் டெய்லர். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பாபர் அசம், ஃபக்கர் ஜமான், இமாம் உல் ஹக். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இமாத் வசீம், பிரல், சிக்கந்தர் ரசா, சீன் வில்லியம்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் அஃப்ரிடி, உஸ்மான் குவைதர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷஹீன் அஃப்ரிடியை கேப்டனாகவும் இமாம் உல் ஹக்கை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஷஹீன் அஃப்ரிடியை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ஷஹீன் அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது ஒரு சில பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், பவுலராக இருக்கட்டும், ஸோ அந்த சமயத்தில் அவங்க எதை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு முடியும். ஸோ பெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் ஷஹீன் அஃப்ரிடி இருக்காரு. ஸோ அவர் ரீசெண்டாக விளையாண்ட T20 பிளாஸ்டில் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ மேபி ஒரு நல்ல ஒரு பவுலிங்காக அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் மேபி நானும் அப்படி தான் நினைக்கிறேன், ஒன் சைடட் மேட்சாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் மோஸ்ட்லி ஷஹீன் அஃப்ரிடி விக்கெட் எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்போம் ஷஹீன் அஃப்ரிடி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த டீமில் நான் வந்து ஷஹீன் அஃப்ரிடியை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இமாம் உல் ஹக்கை இங்கே வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கான். இமாம் உல் ஹக்கை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. மேபி கிரெடிட் இஷ்யூ ஒரு ரீசன் அப்படி இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒத்துப்பேன். பட் இருந்தாலும் அவரோட எபிலிட்டி, அவரோட பேட்டிங்கை வந்து குறை சொல்லி யாருமே எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஏதோ வந்து மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-22% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிக்கப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து கிரெடிட் இஷ்யூ ரீசனாக தான் இருக்கும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்டான ஒரு பேட்ஸ்மேன். எனக்கு கேட்டால் ஃபக்கர் ஜமானை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் வந்து இமாம் உல் ஹக் தான் சொல்லுவோம், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ நிறைய பேர் பிக் பண்ணால் அட் சேம் டைம் எனக்கு தோணுச்சு. ஸோ மேபி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியால் தான் வெளியே போனார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பிளேஸில் அபிட் அலி ஆடி, ஸோ அந்த சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபிட் அலி அவர் ஆடின அந்த ஒரு மேட்சுக்கு அபிட் அலி மேன் ஆஃப் த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வாங்கியிருந்தார். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இமாம் உல் ஹக்கோட எபிலிட்டி கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ எல்லா சுச்சுவேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அதுவும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் வந்து விக்கெட் விடக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ஃபக்கர் ஜமானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பவர் பிளேயரில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஹிட் பண்ண போவார். ஸோ இமாம் உல் ஹக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக ஆடுவார். அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இமாம் உல் ஹக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டீமுக்கு இமாம் உல் ஹக்கை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் நான் வந்து சேஃபராக மூவ் பண்ணணும். நான் வந்து இந்த ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபராக நான் கொண்டு போகணும் டீம் 2 இருந்தாலுமே அப்படின்ற பட்சத்தில் எஸ் நீங்கள் வந்து தாராளமாக வைஸ் கேப்டன் சாய்ஸில் நீங்கள் வந்து பாபர் அசாமை இந்த டீமுக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. அப்படியே டீம் ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் கேப்டன் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவீங்க. கேப்டனாக வந்து ஷஹீன் அஃப்ரிடியும் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாமையும் வச்சு அதேமாதிரி நீங்கள் வந்து ரெண்டு டீம் கொண்டு போகலாம். அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக எதிர்பார்க்குறேன்னா ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் ஷஹீன் அஃப்ரிடி அண்ட் இமாம் உல் ஹக், ஸோ இந்த காம்பினேஷன் கொண்டு போகலாம். அப்படி இல்லை ஓரளவுக்கு நாங்கள் வந்து டீமில் சேஞ்சஸ் இருக்கணும்னா ஸோ இதே டீம், அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்க டீமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பாபர் அசாம் வந்து வைஸ் கேப்டனாக வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்கோ இல்லை ஷார்ட் லீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிறது டீம் 2 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 50-50 சாய்ஸ் தான் சொல்லுவேன். ஷார்ட் லீக், கிராண்ட் லீக். ஸோ உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ஷார்ட் லீக் டீம் 2 எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ப்ரோ கொஞ்சம் சேஃபாக வேணும்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பாபர் அசாமை ஜஸ்ட் வந்து வைஸ் கேப்டனாக ஸ்வாப் பண்ணிட்டு இந்த டீமை நீங்கள் அதையுமே ஷார்ட் லீக்கு நீங்கள் கொண்டு போகலாம். மற்றபடி இதே டீமை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் சொல்லுவேன். கிராண்ட் லீகா இல்லை ஷார்ட் லீகான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்க. ஸோ டீம் 1 பொறுத்த வரைக்கும் நான் வந்து சேஃபாக தான் கொடுத்துருக்கேன். அட் சேம் டைம் அது வந்து ஷார்ட் லீக் தான். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீகை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமும் ஓகேனா மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் என் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்ன டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.